ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைப்பூ உசிலி. வாழைப்பூ தோற்புத்தன்மை இருக்கிறதுனாலயே நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க, தட்டும் சீக்கிரம் காலியாகும். வாங்க வாழைப்பூ உசிலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நாம் வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வாழைப்பூவுக்கு மேலே இருக்க அந்த பிங்க் கலர் லேயர், இந்த ஸ்கின்னை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே 2 அடுக்கில் பூ இருக்கும். வாழைப்பூ இதுதான் வாழைக்காயாக காய்க்கிறது. வாழைப்பூவோட ஒவ்வொரு பூக்குள்ளேயுமே ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை ப்ராப்பராக நம்ம கிளியர் பண்ணலை அப்படின்னா நாம் குக் பண்ணும்போது அது ஒரு கசப்பு தன்மையை கொடுத்துடும். அதனாலேயே அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இங்கே காட்டியிருக்க மாதிரி அதோட நரம்பு அண்ட் அது மேலே ஒரு தின் லேயர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். அந்த ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த வாழைப்பூ ப்ராப்பராக குக் பண்ணுறதுக்கே ரெடி ஆகும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் நேச்சுரலாகவே ஒரு துவர்ப்புத்தன்மை இருக்குது. அந்த துவர்ப்புத்தன்மை போகிறதுக்காக வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட துவர்ப்புத்தன்மை போயிடும். ஸோ இதில் நான் அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ உசிலிக்கு துவரம் பருப்பை வச்சு ஒரு அடை செய்யணும். அந்த அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். துவரம் பருப்பு 1.5 கப் டீ கப்பில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 4. பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால் 2 கூட போட்டுக்கோங்க, அதுவே போதுமானது. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு எடுத்திருக்கேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க 4 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால் 2 கூட சேர்த்திக்கலாம், அதுவே போதுமானது. தேவையான அளவுக்கு உப்பு, எடுத்து வச்சுருக்க 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை. இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1.5 டீ கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையே சேர்த்திக்கலாம். இதோடு சேர்த்தி நல்லா அரைச்சி எடுக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுங்க, அப்போ தான் அடை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த தோரம்பருப்பையும் சேர்த்தி அரைச்சி எடுத்தாச்சு. இதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடை சுடுறதுக்கு அரைப்போம் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கணும். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு சூடானதும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க துவரம்பருப்பு அடை மாவை இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கரண்டிலலாம் அப்ளை பண்ண முடியாது, ஸோ கையில் தான் பண்ணணும். இப்படி நல்லா கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சு. இது மாதிரி வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. சிம்மில் வச்சா இன்னுமே பெட்டர். அப்போது தான் கருகாமல் அடி பிடிக்காமல் நல்லா வேகும். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ உசிலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அடை ஒரு பிளேட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். வாழைப்பூ உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம், அதையும் எடுத்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், இதோட வரமிளகாய் 3, பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம், கடைசியாக துவருக்கு தேவைப்படும்.
அடுப்பில் வானிலையை வச்சு சூடானதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 3 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை இதோட சேர்த்திக்கலாம். நாம் வாழைப்பூவை தண்ணியில் வேக வச்சு எடுத்ததுனால என்னதான் ட்ரைன் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போது வாழைப்பூவில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இப்போது அடையை அதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இப்படி நல்லா கிளறணும். வாழைப்பூவும் அடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா தேங்காயை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி இறக்கிக்கலாம். இப்போது ரொம்பவும் டேஸ்டான வாழைப்பூ உசிலி ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.